பாருங்கப்பா, பாருங்க, தண்ணி குதிங்க. தூக்கமா நீச்சல் தெரியாது, தண்ணியை குடிச்சிட்டு போறா. குடிங்கப்பா, அவனை குடிங்க, பார்த்து குடிங்க, நீங்க பார்த்து குடிங்க. அவன் நீச்சல் தெரியாது, ஏதோ வர போறா. கைத்துப்படி, நீ கைத்துப்படி, கவலைப்படாத, நீ நல்லா குடிப்பா. நீ பார்த்து தம்பிய பாருமா. ஒண்டிபடி சாமி, என் காணிக்கை ஏத்துக்கிட்டு என் பிள்ளையோட உயிரை திருப்பி கொடுத்துரு. இந்த காணிக்கை ஏத்துக்க, என் பிள்ளையோட உயிரை திருப்பி கொடுத்துரு. பையனுக்கு அசைவு தெரியுதுப்பா. பையன் அசைறாப்பா, பையன் அசைறா, மூச்சு வருதுன்னு வரமா. சாமி என்ற வேண்டுதலை நிறைவேற்றிட்டடா சாமி. நல்ல நேரம், நேரத்தில் நல்ல நேரம் வந்துருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது விடு. ஏன்டா நல்லபாடா, உனக்கு வேற சாமியை நினைப்போம் இல்லையா? ஒண்டி முனி போய் வேண்டிக்கிற, அதுதான் 2 பண்ணாடிக்கு சண்டை வந்தே சாட்டாம இடத்துல. ஏப்பா நீ வேற எப்போ நடக்க போகுது? எப்போ கிடா வெட்ட போற? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஐயா, நம்ம ஊர் எல்லையை காத்து நிற்கிறதே அந்த ஒண்டிமுனி தான். இப்போ என் மகனையும் உயிரோட கொடுத்துருக்கான். சாட்டாமல் கிடக்கிற அந்த ஒண்டிமுனி கோயில் இப்போ என் மகனால் தான் நடக்கணும்னு அந்த ஒண்டிமுனியனோட விருப்பம் அதுவாக இருந்தால் நடக்காமலா போயிடும். அந்த ஒண்டிமுனியினால எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். பார்த்துக்கலாம். என்னமோ நடந்தா சந்தோஷம்தாப்பா. கண்டிப்பா நடக்கும். சாப்பிட்டோம். சரியா? நல்லா படிச்சு போடுங்க அம்மனி. பாத்து போ. போங்க நேரமா. சரி நான் வரேன். பை. பை. பண்ணாடி எங்க? கட்டத்தாரில இருக்கறார், போய் பாரு. பண்ணாடி கும்பரன். வாடா நல்லப்படா. தோட்டத்துல வேலை இருக்கனால வர மாட்டேன். எங்க இந்த பக்கம்? சும்மா ஒரு எட்டு பார்த்து போலான்னு வந்தானுங்க. நீ சோழி இல்லாம வரமாட்டியே, என்ன சொல்லி வந்த? அது ஒண்டி முடிக்கு நேர்ந்து விட்ட கிடாய் அப்படியே நிக்குதுங்க. அட, நீ இன்னும் அதை வச்சிருக்கிற? கோயில் சாட்ட முடியாது உனக்கு தெரியாதா? அது அப்பவே ஒத்துருக்க வேண்டியதாண்டா. சாமி, யாராவது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடாயே விற்பாங்களா? அது சாமி குத்தம் ஆயிராதுங்களா? ஒண்டி முடியா ரொம்ப கோவக்கார சாமிங்க. ஏதாவது குறிப்பு காமிச்சிச்சுனாங்க சாமி, அது ஊருக்கும் நல்லது இல்லைங்க. அதுக்கு என்னடா பண்ண சொல்றேன்னு? சாமி, வடக்கால பண்ணாடியாண்ட கொஞ்சம் பேசி பார்த்து ஒத்து போனீங்கன்னா சாமி சாட்டி கெடாய வெட்டிடலாங்க. என்னடா சொல்ற? போய் பாரு. வந்துட்டா பேசாம வாங்க.
படிக்கி பாரு என்னமோ வெடி வெடி வெட்டி வேலையை முறிச்ச மாற பொழுதோட கூப்பர் படுத்துக்கிறது வெடிஞ்ச மலாக் படுத்துக்கிறது. ஏங்க கிழக்கால கற்கள் கட்டிட்டே வருதுல்ல, வைக்க பிள்ளை எடுத்து ஓரமா போட வேண்டியதானா? மழையில் நடந்த மாடுவீங்கம்மா. ஒன்னொன்னும் சொல்லணும், ஒன்னும் தெரியாது. ஏன் இன்னும் குப்பர் படுத்துக்க வேண்டியதானா? வெளியில தான் பண்ணாடின்னு பேரு, வீட்டுக்குள்ள ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லை. போடலாம் போடலாம், வேலைக்கு விட்டா வலுவிலேருந்து ஒரு ஆள் வர மாட்டேங்கிறானுங்க. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. வாடா நல்ல வாடா, என்ன வர்றப்பவே மழை கூட்டு வந்துட்டியா? மழை வந்தால் நல்லது தானே சாமி. ஏன்னு வைக்க போடுறீங்களா? ஆமாண்டா, வைக்க போகிறத போடுறேன். முக்கியமான சோழியாக உங்களை பார்த்துட்டு பேசி போகலான்னு வந்தனுங்க. ஆட வந்த போச்சடிச்சே, வந்து ஒரு கையை பூடி போகிற போடல. ம் விட்டுடுங்க. நல்லவாடா, இந்த நேரம் வேலை செஞ்சுட்டு நான் தண்ணி குடிச்சு வந்தேன்டா. சரிங்க பண்ண. அதுக்குள்ளார போற போட்டு முடிச்சியா? சும்மாவா சொல்றாங்க உன்னை நல்ல வாடன்னு சொல்லி? ஏ புள்ள, நல்ல வாடனுக்கு சோறு இருந்தா கொண்டு வந்து போடு. சாமி, சோறெல்லாம் வேண்டாங்க, பொழுது தண்ணி இருந்தா ஊத்துங்க, அது போதும். ம், சரி வாடா. அம்மா, ஏன் கொஞ்சம் அணைச்சு போடி. இப்ப சொல்ற நல்லவாடா, என்ன சொல்லி என்னை பார்க்க வந்த? இந்த பொண்ணாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சாமி, ஒண்டி மணிக்கு நேர்ந்து விட்ட கிடாய்க்கு வயசாகி போச்சுங்க. உனக்கு கிடாய்க்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிற. ஏய், பேசாம இருக்க மாட்டியா? உனக்கு பேசுறாங்க சார். அம்மனி எதுக்கு வைக்கிறீங்க? கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தை குட்டி இருந்தால் அதுவும் சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? ஆட வந்த சோழி பத்தி சொல்றா. கோயிலை சாட்டுங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சாமி. இது என் ஒண்டிமுனி மேல சத்தியம் சாமி. யாரு இவரு? செஞ்சு போட்டுட்ட வேற வேலையை பாப்பாரு. நீயே நல்ல வாடா, போகாத ஊருக்கு வழி கேக்குற. நீ சும்மா இருப்புல. சும்மாதான் இருக்கிற, வேற என்ன பண்ற? இவ வேற ஏதோ ஒன்று பேசிட்டு. டேய், இதெல்லாம் வந்து உடனே முடிவெடுக்க கூடிய விஷயம் இல்ல. எதையும் யோசனை பண்ணி சொல்றேன். கிளம்புடா. வந்தது கூதி விட்டான் பாரு.
தோ தோ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்டா உட்காந்துருக்க? அங்கராக கழட்டி போட்டு வேற வேலை இருந்தா பார்க்க வேண்டியதானே? எல்லாத்தையும் நான் ஒருத்தனே தான் செய்யணும். தலையெழுத்து. ஊத்துறா ஊத்துறா ஊத்துறா, நல்லா ஊத்துறா. நிறைய ஊத்துறா. நாட்டு கோழிடா. ஆமா ஆமா பச்சை மிளகா போட்டா சொல்லுன்னு என்கிட்ட குடுறா இந்த அப்படி சைடு செமையா இருக்க போகுது. ஆமாடா வெடக்கோழி இல்ல. மசாலா தூக்கலா போட்டு சும்மா தூள் கிளப்பி என்னடா கறி பார்க்காத நோட்டா. இந்தா ஏய், பச்சை விளாடாத. மிளகா. கம்முன்னுறா மச்சி படச்சட்டி எங்கடா வச்சிருக்க? இங்க தாண்டா எங்க கிடக்கும் மச்சி அந்த பாறைக்கு அடியில் கிடக்குது பாரு. Cheers. சியர்ஸ் Cheersடா. சியர்ஸ் மச்சி வாடா வாடா புடி புடி சாப்பிடுறா. அடே அவளை யாராலையும் பிடிக்க முடியாதுடா டே. மச்சி உங்களுக்காக உயிரே கொடுப்பேன்டா. லைட் ஆஃப் பண்றா. பா 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 1 2 3 4 5 1 2 3 4 வா 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 வா. வேலா எங்கடா ஒரு கோழியை காணும்? தொலாவி பாருப்பா. இங்கதான் எங்கேயாவது இல்லடா எல்லா இடத்துலையும் தொலைவை பார்த்துட்டேன், காணும்டா. ஏதாவது கீரி கீரி பிடிச்சிட்டு போயிருக்கும்பா. கீரி பிடிச்சிருக்குமா? விட்டு போட்டு வேலையை பாரு. அதெல்லாம் கீரி வார்த்த இடத்துல தான் இடிக்க வைக்கணும் போல இருக்கு. வாங்கடா. டேய் மச்சான் இவன் பாக்குறக்கே வந்து நிக்கிற வர மாதிரி. டேய் டேய் பேசி கட் பண்ணிடுறா. வீட்டுக்கு அனுப்பிட போறான். அவன் என்னடி சொல்றான்? நானே போக மாட்டேன். வெக்கப்படுறான்டா. மச்சான் போய் பேச சொல்டா. பார்த்துட்டே தான்டா இருப்பான். டிஷர்ட்லாம் போட்டு இவன் வேற. பண்றான்டா. இதெல்லாம் அது எனக்கு தெரியல. டேய் மச்சி சொல்லிட்டுமாடா. சொல்லிடுறா சொல்லாம விட்டா சொல்லாமலே லிங்க்ஸ் ஆயிருடா. டேய் தலைய கலைக்காத. போடா கலாய்க்காத. ஏன்டா அவளை வெறுப்பேத்துற? டேய் ஆட்டோ வந்துருச்சுடா, வாங்கடா போலாம். இன்னைக்கு சொல்றேன்டா. டேய் சிங்க காலம் இறங்கிருச்சுரோ. என்ன விஷயம்? இன்னைக்கு சொல்லிடுவான். ஏய் இன்னமும் உன்னை பத்தாண்டா பேசுறாங்க. டேய் மச்சி வாங்கடா போலாம். டேய் சீக்கிரட்டா சீக்கிரட்டா. டேய் நல்லபாடா ஆ வாங்க. டேய் நல்லபாடா வெத்தலையும் இருந்தா கொடுத்துட்டு போ. எனக்கு எதுனா வெத்தலை போடுற பழக்கம். நல்லபாடா பண்ணாலும் என்னதாண்டா சொல்றாங்க? எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவங்க ஒரு புடி கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? அவங்க என்ன லேஸ்பட்ட ஆளுங்களா? நீயும் ஊரை மதிக்கிறது இல்ல, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? ஊரே போய் சேர்ந்து கேட்டா அவங்க மாட்டினா சொல்ல முடியும். இது தெரியாம திருவாத்த நாட்டம். ஏன் உனக்கு மட்டும்தான் ஒண்டி மணியா? இந்த ஊருக்கு இல்லையா? சரி நீ ஒன்றும் விசனப்படாத, ஊரே சேர்ந்து போய் கேட்போம், எப்படி மாட்டின்னு சொல்லுவாங்களா பார்ப்போம். சரி வெத்தலை கேஸ் இருந்தா கொடுத்துருப்பா. இந்தா. சரி அச்சே ஏய் என்ன மச்சான்? கறின்னு கொஞ்சம் வந்திருக்கணும்டா. கோழி எடுத்துக்கிடா. சேஸ்டா சேஸ்ரா. ஏய் இந்தா தின்னு.
எனக்கு ஒன்று காணுமே. எப்படி காணாம போகுது? கருவாச்செல்லாம் இருக்கு, செவலையே காணுமே. வேலா, ஏன் வேலா, செவலையா காணுமாடா? பா இன்னைக்கு கீரை ஏதாவது வந்திருக்கும். கீரியா? இடிக்கல கீரி எதுவும் மாட்டலையாடா? என் சாமிக்கு சுடு கெடுப்புமா? வாங்க தங்கம், மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. ஏன் ஊடிகிடு மாறி வந்துட்டியா? இங்க எதுக்கு வந்த? அப்படி கேட்காத தங்கம். நீ சும்மா இருப்பா. ஆத்தாலும் மகனும் சேர்ந்து நகதான் வேணும்னு சொல்லிட்டு முடிக்க விட்டாங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தாராம்? அம்மா பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல, நான் என்ன பண்றது? கொம்மா தான் முக்கியம்னா முந்தானி புடிச்சிட்டு தெரிய வேண்டியதானே, என்னையும் கட்டின. இந்த பார் தங்கம், இப்படி வீட்டுக்கு வந்தவர வாசல்லே நிக்க வச்சு பேசாத. உள்ள கூட்டிட்டு போ, காத்தால பேசிக்கலாம். சொட கெடுப்போமா? அதுவா, அந்த நிலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய வட்டமா தெரியும். தங்கம், இதுக்கு தான் இங்க வந்தியா? உனக்கு ஆக்கி போட்டு தான் நகை வேணும். இதுக்கு ஒன்றும் தேவையில்ல. நகையெல்லாம் கேட்க மாட்டேன். இனிமே அதை பத்தி பேச மாட்டேன் தங்கம். வா தங்கம், தேவை கட்டி பிடிச்சிட்டு தூங்க வேண்டியதானே. வா தங்கம். பா 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 பா. பா பா பா. ஏந்திரா ஏந்திரா, தின்றா தின்றா. மாமா, நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைக்க கூடாதுங்க. உங்களால ஒரு பவுன் நகை போட முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க மாமா. இதோ இந்த கெடாய் கொடுங்க. இந்த கெடாயி 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் போகுங்க. இதை அப்படியே சந்தைக்கு பிடிச்சிட்டு போய் வித்து பணத்தை வாங்கிக்கிறேன். அட மீதி நீங்க மெதுவா கொடுங்க மாமா. ஏய், என்ன பேசுற? வெடிச்சது புத்தி மாறி போச்சா? அட நீ சும்மா இருப்புல. மாமா, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாங்க. இந்த கெடாயை மட்டும் கொடுத்தா போதுங்க. உங்க பொண்ணை கூட்டிட்டு இந்த கெடாய ஓட்டிட்டு போய் சந்தையில வித்துட்டு காசை வாங்கிக்கிறனுங்க. மிச்சத்தை அப்புறம் பொறுமையா கொடுங்க. என்ன மாப்பிள்ள இது? சாமி கடாயை போய் சந்தையில விற்கிறேன்னு சொல்றீங்களே, நீங்க பேசுறது தப்பு மாப்பிள்ள. பல வருஷத்துக்கு முன்னாடி 2 பண்ணாடிகள் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸுமா கிடக்குது. கோர்ட்ல தீர்ப்பு வரையில நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். இந்த கெடாய் மட்டும் எப்படி மாமா இருக்கு? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இது சாமி கடாய். கோர்ட்டு கேஸ் எல்லாம் அந்த ஒண்டிமணி எனக்கு தெரியாததா? நம்புங்க, நேர காலம் வந்தா எல்லாம் தானா நடக்கும். என் ஒண்டிமுனி பாத்துப்பா மாப்பிள்ள அதெல்லாம். அட என்ன மாமா கூறு கடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா சோறு பட துப்பு இங்க வந்து எங்க அப்பட உதைக்கிறேடா நீ. சாமிக்கு நேர்ந்து விட்ட கடாயை வித்துதான் எங்க அக்கா கூட பொழைக்கணும்னா அப்படிப்பட்ட பொழைப்பே தேவையில்லைடா. குடியாரன் இங்கிருந்து போறியா இல்லையாடா? அடிக்கிறீங்களா? எப்படி என்ன அடி ஒதுக்கிறியா? ஒண்ணு செஞ்சுட்டீங்கல்ல, எப்படி வந்து என் கூட பொழப்பு நிறுத்துறேன் நான் பாக்கிறேன். பாய் விட்டு போறியா இல்லையாடா? ஒண்ணு இல்லப்பா. உங்களுக்கு அந்த கடாயில போச்சா பாத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி அந்த கடாய் நீங்க வெட்டுறீங்க நான் பாக்குறேன். ஏத்திட்டு உங்களை வச்சுக்கிறேன். கடாய் எந்த பக்கம் போச்சுன்னு பார்த்து முடிச்சிட்டு போடா தேடுறேன். அடிபட்டுருச்சப்பா. விடுவா.